உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு கடந்த 20/5/2024 அன்று திருநெல்வேலி மாவட்டம் வாகைக்குளத்தைச் சேர்ந்த போராளி தீபக் ராஜா என்ற தீபக் பாண்டியன் திருநெல்வேலி கேடிசி நகர் பகுதியில் உள்ள உணவு விடுதி ஒன்றில் உணவருந்திவிட்டு வெளியில் வரும்பொழுது சில மர்ம நபர்களால் படுகொலை செய்யப்பட்டார். இந்த தகவல் காவல்துறைக்கு தெரிவிக்கப்பட்டது. காவல்துறை உடனே விரைந்து வந்து மோப்ப நாய்களுடன் தேடுதல் வேட்டையில் தீவிரமாக இறங்கியது. பின்பு தீபக் ராஜாவின் உடல் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரியில் உள்ள மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்வுக்காக எடுத்துச் செல்லப்பட்டது. இதனை ஒட்டி பல்வேறு கட்ட போராட்டம், ஆர்ப்பாட்டம் சமூக மக்களால் நடத்தப்பட்டது. அந்த போராட்டத்தில் தீபக் ராஜாவை கொலை செய்த உண்மையான கொலை குற்றவாளிகளை கைது செய்தால் மட்டுமே உடலை பெறுவோம் என சமூக தேவேந்திரகுல சமுதாய மக்கள் உறுதிபட தெரிவித்திருந்தனர். இதனையொட்டி தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்தியது காவல்துறை. இதற்கிடையில் 22/5/2024 அன்று கொலை குற்றவாளிகளில் 5 பேர் போலீசாரிடம் சரணடைந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தகவல் உறுதி செய்யப்பட்ட தகவலாகும். இதற்கிடையில் சரணடைந்த 5 பேரையும் அடிப்படை போலீசார் பாளையங்கோட்டை அழைத்து வந்து விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். உண்மைத்தன்மை என்ன என்பது இவர்களை இந்த 5 பேரையும் விசாரித்த பிறகே வெளிவரும். நன்றி.